சார் போஸ்ட் என்னப்பா? போஸ்ட் வந்திருக்குமா? அப்படியா, குடு. மாயாங்கிற பேருக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். இருக்காங்களா? ஆஹா. ஜானகி, அங்க மாயா இருந்தா கூப்பிடு. அவளுக்கு லெட்டர் வந்திருக்கு. அத்தை, மாயாவும் சீனுவும் வெளியே போயிருக்காங்களே அத்தை. அப்படியா? ஆனா அவங்க வர நேரம் தான். அது வந்து ஜானகி, ஏதோ கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கான். அவ கையெழுத்து போட்டாதான் கொடுப்பாரா. என்ன நீ என்ன லெட்டர் வந்திருக்கு? ஏதோ கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி இருக்குமா? சரி சரி, என்கிட்ட கொடு. நான் அவளோட மாமியார் தான். ஓ அக்கா, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கக்கா. யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் கையெழுத்து போடணும். மாயா தான் இதை வாங்கணும். தம்பி, இது ரகுராம் ஐயா வீடுதான். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். மாயா எங்க பொண்ணுதான். அவ வெளியே போயிருக்கா, வந்துருவா. நீங்க கொடுங்களேன். சரிங்கம்மா, அப்ப அவங்களே கையெழுத்து போட சொல்லுங்க. நல்லதுங்க. இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன லெட்டரா இருக்கும்? கவர்மெண்ட் ஆர்டர்னு சொன்னா. இதோ வந்துட்டாங்களே. மாயா, உன் பேருக்கு ஏதோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னு பாரு. கொடுங்க அத்தை. கம்பெனியை மாயா பேருக்கு மாத்திட்டு அவ பேர்ல அப்ளை பண்ணியிருந்தேன். அதான் கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் அவ்ளோ சொல்லியும் நீ இவ பேர்ல கடை எழுதி கொடுத்துட்டல. அப்போ என் சொல்லுக்கு என்னடா மரியாதை இருக்கு? அம்மா, என்னால உனக்கு புரிய வைக்க முடியலம்மா. அது எவ்வளவு பெரிய ஆர்டர், அது எதுக்கு இழக்கணும்? அதனாலதான். இங்க பாரு, இந்த கடையில இருந்து வர வருமானமே போதும் நான் தான் சொன்னேன்ல. பாத்தீங்களா அண்ணி, என்னவோ என் பையனோட முன்னேற்றத்துக்கு தான் அவ இப்படி எல்லாம் பண்றான்னு சொன்னீங்க. அவனுக்கு எப்படி மயக்கி இந்த கடை எழுதி வாங்கிட்டான்னு பாத்தீங்களா உங்க பொண்ணு? என்ன பத்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? பேசாம நினைச்சாலே ஆத்திரமா வருதுனே. என் வயிறெல்லாம் எரியுது. கடையை இவ பேர்ல எழுதி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியும் என் பேச்ச மீறி இவன் எழுதி கொடுத்திருக்கான்னா, அப்போ எந்த அளவுக்கு இவனை மயக்கி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இத பாரு பத்மா, உன் புள்ள கடைய இவ பேருக்கு எழுதி கொடுக்கறேன்னு சொன்னப்போ மாயா வேண்டான்னு தான் சொன்னான்.